இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷனை சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் சம் டேட்டாஸ் ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அந்த வீடியோஸ் எல்லாமே அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பாருங்கள். சரி, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் சம் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஷியல் ஆக்சஸ் மெத்தட், செகண்ட் ஒன் ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். ஸோ 2 விதமாக நம்மளால் ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஷியல், செகண்ட் ஒன் ரேண்டம் ஆர் டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஷியல் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணுமோ அதே ஆர்டரில் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் ஒரு 5 நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5ன்னு. நான் இந்த மெத்தடில் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதே பேட்டர்னில் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா ரீட் பண்ணவும் முடியும். இப்போ எனக்கு இந்த 5th இருக்க டேட்டாஸை ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 2 3 4 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த 5th இருக்க இன்ஃபர்மேஷன் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லைன் பை லைனாக தான் என்னால் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் சீக்வன்ஷியல் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 5வது டேட்டாவை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 4 டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டா 5th ஒன்னுக்கு வர முடியும். ஸோ இதில் இருக்க இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் மெத்தட் இருக்குது. பேர்லேயே இருக்குது டைரக்ட் ஆக்சஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஷியல் ஆக்சஸ் ஃபைல். ஸோ என்கிட்ட இருக்க ஃபைலில் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா டாப் டு பாட்டம் லைன் பை லைனாக தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான டேட்டாவை டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தரேன். இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கணும், அந்த ஃபைலில் சம் டேட்டாஸ் இருந்தால் தான் அந்த டேட்டாஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட ஃபைல் இல்லை அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாஸை ரைட் பண்ணி, ரீட் பண்ணி, க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபைல் இருந்தால் தான் அந்த ஃபைலில் நம்மளால் டேட்டாஸை ரைட் பண்ண முடியும், ரைட் பண்ணால் தான் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலில் எப்படி டேட்டாஸை ரைட் பண்ணுறது, ரைட் பண்ண அந்த டேட்டாஸை எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேம், மார்க், இந்த 3 டீட்டெயிலை ஒரு ஃபைலில் ரைட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எப்படி சீக்வன்ஷியலாக நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான டிக்ளரேஷன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கான டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், ஸோ இன்டிஜர் ரோல் நம்பர். ஸ்டூடெண்டோட நேம் வேணும், ஸோ கேரக்டர் நேம். அவங்களோட மார்க் என்டர் பண்ண போகிறேன். ஃப்ளோட்டில் மார்க் இருக்குது. இந்த எண் என்னன்னா ஒரு கிளாஸ் இருக்குன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சப்போஸ் 2 ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ 2 கொடுக்குறேன்னா 2 ஸ்டூடெண்டோட டேட்டாவை நான் கெட் பண்ணி அதை ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். என்கிறத யூசர்கிட்ட இருந்து கேட்குறேன். இப்போ உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்கிற டேட்டாவை நான் யூசர்கிட்ட கேட்குறேன். சப்போஸ் அவங்க 10ன்னு கொடுத்தாங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரோல் நம்பர், நேம், மார்க் இதை கெட் பண்ணி ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. தென் ரைட் பண்ண டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ எனக்கு தேவையான டிக்ளரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் ரன் டைமில் கெட் பண்ணிக்கிறேன். அது 2ஓ 5ஓ 10ஓ எத்தனை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாவை நான் ரன் டைமில் கெட் பண்ணிக்கிறேன். தென் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட நேம், அவங்களோட மார்க்கை கெட் பண்ணுறதுக்கு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ரோல் நம்பர் நம்பர்ஸில் கொடுக்க போகிறேன், அதனால இன்டிஜர். நேம் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால ஸ்ட்ரிங். மார்க் பாயிண்ட் வச்சு தரேன், ஸோ அதனால ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் டேட்டாஸை வாங்குகிறோம். ஸோ டேட்டாஸை நீங்கள் 2 விதமாக வாங்கிக்கோங்க. ப்ரோக்ராம் எழுதும் போதே டேட்டாஸ் கொடுத்தாலும் சரி, பட் இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரன் டைமில் கெட் பண்ணுறதுனால இந்த டேட்டாஸை ரன் டைமில் கெட் பண்ணுறதுக்கு ஸ்கேன்ஆஃப் யூஸ் பண்ணி கோட் எழுதிக்கோங்க. தென் டேட்டாஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த டேட்டாஸை நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணும். ஒரு ஃபைலில் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஃபைல் பாயிண்டர் தேவை. ஸோ அதனால என்னோட 4th லைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் ஃபைல் ஒரு ஸ்டார் கொடுத்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைல் பாயிண்டர், ஸோ அதனால FBன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? தென் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் டு F ஓப்பன். இந்த புதுசாக தான் நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபைலுக்கு இது ஸ்டூடெண்ட்டை பற்றின டேட்டாஸ் தானே கலெக்ட் பண்ணுறேன், அதனால students.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் எதுக்காக ஓப்பன் பண்ண இந்த டேட்டாஸ் எல்லாம் ரைட் பண்ணுறதுக்காக. அதனால ஆக்சஸ் மோடு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா W கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கோ அதே பிளேஸில் students.txt ஒரு ஃபைல் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் கெட் பண்ணி இதில் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ரைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல 13 and 14th லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கொடுக்க போகிறோம், என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்குது. நான் இப்போ 2 கொடுத்தேன் அப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கெட் பண்ணி இந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன இந்த இடத்துல 2. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் வேணும். என்னென்ன டேட்டா, அந்த ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேமு, மார்க்கு. வாங்கும்போது வாங்குற டேட்டாவை என்ன பண்ணிட போறேன் அப்படின்னா இந்த ஃபைலை ரைட் பண்றேன். ஸோ என்னோட வேல்யூ 2. ஸோ லூப் எனக்கு 2 டைம் ஒர்க் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 0க்காக ஒரு தடவை லூப் ஒர்க் ஆகும், ஐயோட வேல்யூ 1க்காக ஒரு தடவை ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0க்காக லூப் ஒர்க் ஆகும்போது என்டர் டீடைல்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் %d கொடுத்துருக்கேன். டில I+1 கொடுத்துருக்கேன். அப்போ 0+1 1. அதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை என்டர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்டர் என்ன கேட்கறாங்க, ரோல் நம்பர் கேட்கறாங்க. நான் ரோல் நம்பர் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துறேன். அடுத்து நேம் கேட்கறாங்க, நான் ஜான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது மார்க் கேட்கறாங்க. ஸோ நான் ஒரு 60 மார்க் கொடுக்குறேன். அப்படின்னா டேட்டாஸை நான் யூசர்ட்ட இருந்து வாங்கிட்டேன். வாங்கின இந்த டேட்டாவை என்ன பண்ணணும், இந்த ஃபைலில் ரைட் பண்ணணும். ஸோ ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, fprintf யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபைல்ல நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன வேணும்னா எந்த ஃபைல ரைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட ஃபைல் பாயிண்டர் வேணும். எந்த ஃபைல், இந்த student.txt தான், அதோட ஃபைல் பாயிண்டர் என்ன கொடுத்துருக்கேன், FB கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்போம், FB கொடுத்துருப்போம். தென் என்னென்ன டேட்டாஸை ரைட் பண்ண போறோம், ஒரு நம்பர், ஒரு நேம், ஒரு மார்க். சரிங்களா, நம்பர் என்ன டேட்டா டைப்ல இருக்கு, இன்டிஜர்ல இருக்கு. ஸோ அதனால %d. ஓகேங்களா. அடுத்தது நேம் என்ன டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங். ஸோ %s. மார்க் வந்துட்டு ஃப்ளோட்ல இருக்கு, %f கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. தென் மூணாவது பார்ட் இதோட வேரியபிள் நேம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எந்தெந்த வேரியபிள் நேம்ல இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு. மார்க் எதுல ஸ்டோர், ரோல் நம்பர் எந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆயிருந்துச்சு, ரோல் நம்பர். அடுத்தது நேம் வந்துட்டு நேம்ங்கிற வேரியபிள் நேம்ல இருந்தது. மார்க்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்ஸ்ல இருந்தது. ஸோ இதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல ரைட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்த அந்த டேட்டா, ரோல் நம்பர் என்ன 10 கொடுத்தேன், நேம் என்ன கொடுத்தேன், ஜான் கொடுத்துருந்தேன். அடுத்தது மார்க் என்ன கொடுத்துருந்தேன், 65 கொடுத்துருந்தேன். /n கொடுத்ததுனால அடுத்த லைனுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ ஒரு தடவை லூப் ஒர்க் பண்ணுச்சு. ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் கேட்டது. ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் என்டர் பண்ண டீடைல் எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு, ஃபைலில் ரைட் பண்ணியாச்சு. ஸோ ஐயோட வேல்யூ 0க்கு கம்ப்ளீட்டட். மேலே போகும், ஐயோட வேல்யூ 1. ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, ஐயோட வேல்யூ 1. 1ங்கும் போது லூப் ஒர்க் ஆகும். லூப் ஒர்க் ஆகும்போது மறுதிருப்பி ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் கேட்குது, நான் 11 கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். நேம் கேட்குது, ஜோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க் கேட்குது, ஒரு 75 கொடுத்தாரு. அப்படின்னா 3 டேட்டாஸ் வாங்கியாச்சு. வாங்கின டேட்டாவை ரைட் பண்ணணும். வாங்கின டேட்டாவை ரைட் பண்றதுக்கு fprintf யூஸ் பண்றேன். எந்த ஃபைல ரைட் பண்ண போறோம், இந்த students.txt, அதோட ஃபைல் பாயிண்டர் FB. ஸோ FB கொடுத்தாச்சு. டேட்டாஸோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங், அதோட வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் என்டர் பண்ண அந்த டேட்டாஸும் உனக்கு என்ன ஆகும்னா ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ரோல் நம்பர் என்ன இருந்தது 11, நேம் வந்துட்டு ஜோ, மார்க் வந்துட்டு 75. தென் மேல லூப்புக்கு போகும். ஐயோட வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 <2 கண்டிஷன் ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். லூப்பை விட்டு வெளியில வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைலை க்ளோஸ் பண்றேன். அப்போ இந்த கோட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை வாங்குது. ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கெட் பண்றதுக்கான லைன்ஸ் இது எல்லாமே, வாங்கின டேட்டாவை ரைட் பண்றதுக்கான லைன் வந்துட்டு இது எல்லாமே. ஸோ அப்போ எந்த ஆர்டர்ல நான் டேட்டா வாங்கியிருக்கேன், 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று 10ங்கிற ரோல் நம்பர்ல ஜான், அவங்களோட மார்க் 65. அடுத்து 11ங்கிற ரோல் நம்பர் ஜோ, மார்க் வந்துட்டு 75. இந்த மாதிரி நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணாலும் டேட்டாஸை வாங்கிக்கிட்டே இருக்க முடியும். சப்போஸ் இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மறுதிருப்பி ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ என்னோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டு புதுசா 2 ஸ்டூடெண்டோட டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இந்த டேட்டா 2 என்ன ஆகும்னா ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க டேட்டாவும் வேணும், புதுசா கொடுக்குற டேட்டாவும் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ரைட் பண்ற ஆக்சஸ் மோடில் கெட் பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல ரைட்டை விட்டு அப்பெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை ரன் பண்ணும்போது கொடுத்த அந்த 2 டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி புதுசா டேட்டாஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுலயே அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்செர்ட் ஆகும். சப்போஸ் W கொடுத்துருந்தீங்கன்னா 2வது தடவை ரன் பண்ணும்போது கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ நான்
இந்த இடத்துல டபிள்யூவை விட ஏ தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணிடாம நம்ம பார்க்கணும் அப்படின்னா டபிள்யூ யூஸ் பண்ணாதீங்க, ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டேட்டா அவங்களோட ரோல் நம்பர் நேமும் மார்க் கொடுத்தேன். செகண்ட் ஸ்டூடெண்டோட டேட்டா கேட்டது, அவங்களோட ரோல் நம்பர் மார்க் கொடுத்தேன். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபைலில் எனக்கு 2 டேட்டாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஃபைல் இருக்குது, ஃபைலில் சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதை ஆக்சஸ் பண்ணணும். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா, நான் என்ன ஆர்டரில் ரைட் பண்ணணும் அந்த ஆர்டரில் தான் ரீட் பண்ண முடியும், சீக்வன்ஸில் தான் ரீட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக என்னால் செகண்ட் ரீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா செகண்ட் ரீட் பண்ண முடியும். இதுதான் சீக்வன்சியல் ஆக்சஸ். இதுவே ரேண்டம் ஆக்சஸாக இருந்தது அப்படின்னா, இப்போ 2வது ஸ்டூடெண்டோட டேட்டா வேணும்னா நான் டேரெக்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2வது ஸ்டூடெண்டோட டேட்டாவை ரீட் பண்ணிட முடியும். அது எப்படின்னு பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேட்டாஸை ரைட் பண்ணியாச்சு. தென் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்ல. எந்த நேம்ல அந்த ஃபைல் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபைலில் தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன். என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, 6ல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஃபைல் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஃபைல் இல்லை அப்படின்னா, இந்த ஃபைல் இல்லை அப்படின்னா இந்த எஃப் ஓப்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் பாயிண்டருக்கு நல்ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஃபைல் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நல் செட் பண்ணியிருக்கோம். நல் கொடுக்குது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபைல் இல்லை. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதினாலும் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு எழுதினாலும் ஃபைல் இருக்கா இல்லையான்னு ரீட் பண்ணுறதுக்கான கோடை செக் பண்ணிடுங்க. இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நல்ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நல்லுங்கிற வேல்யூ சப்போஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஃபைல் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு உங்களோட கோடை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபைலே இல்லைன்னா எப்படி ரீட் பண்ண முடியும்? ஸோ ஃபைல் இருந்தால் ரீட் பண்ண முடியும், அதை மட்டும் செக் பண்ணிங்க. சப்போஸ் ஃபைல் இருக்குன்னா அங்கே உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், fscanf யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஃபைலில் 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இருந்துச்சு. அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவே நான் ரீட் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்எஃப்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஃப்ரம் ஃபைல், அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் ஃப்ரம் ஃபைல்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்க டேட்டாஸை நான் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவை ரீட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 டேட்டாஸ் நமக்கு இருந்தது, 1, 2ன்னு சொல்லிட்டு என்னோட ஃபைலில் 2 டேட்டாஸ் இருந்தது. அதில் 3 ஃபீல்டு இருந்தது. என்னென்ன இருந்தது, ரோல் நம்பர் இருந்துச்சு, தென் நேம் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன இருந்தது, மார்க் இருந்தது. இதோட டேட்டா டைப் என்னவா இருந்துச்சு, %d. நேமோட இது ஸ்ட்ரிங்கில் இருந்தது. இது எதில் இருந்தது, ஃப்ளோட்டில் இருந்தது. ஸோ %f. இப்போ fscanf-ஓட ப்ரொசீஜர் என்ன, fscanf யூஸ் பண்ணணும்னா fscanf தான் நார்மலாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். fscanf ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, ஃபைல் பாயிண்டர் கொடுக்கணும். எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஃபைல் பாயிண்டர் யூஸ் பண்ண, fb யூஸ் பண்ணியிருந்தோமா. ஸோ அதனால fb கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன டேட்டாவை ரீட் பண்ண போகிறோமோ அதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். என்ன டேட்டா ரீட் பண்ண போகிறோம், ரோல் நம்பர், நேமு, மார்க் வேணும். ரோல் நம்பர் என்ன டேட்டா டைப்பில் இருந்துச்சு, இன்டீஜரில் இருந்துச்சு. ஸோ %d. அடுத்தது நேம் என்ன டேட்டா டைப்ல இருந்துச்சு, %s. ஸ்ட்ரிங்கில் இருந்தது, அதனால %s. அடுத்தது ஃப்ளோட் இருந்தது. மார்க் தான் அடுத்து 3வது ரீட் பண்ண போகிறேன். அது என்ன டேட்டா டைப்ல இருந்துச்சு, %f-ல இருந்துச்சு. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதோட வேரியபிள் நேம்ஸ் கொடுத்துருங்க. வேரியபிள் நேம்ஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் ஆம்பர்சன் யூஸ் பண்ண வேணாம். ரிமைனிங் வேற டேட்டா டைப்ஸாக இருந்துச்சுன்னா ஆம்பர்சன் யூஸ் பண்ணிக்கோங்க. %d-ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ரோல் நம்பர் இன்டீஜர். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, ஆம்பர்சன் ரோல் நம்பர். %s எதை மீன் பண்ணுது, நேமை தான், ஸ்ட்ரிங்கை தான். ஸ்ட்ரிங்கு %s யூஸ் பண்ண, ஆம்பர்சன் யூஸ் பண்ண வேணாம், ஆனால் அது ஸ்ட்ரிங். 3வது ஃப்ளோட்டு. அது என்ன நேம்ல இருந்தது, மார்க். ஸோ ஆம்பர்சன் மார்க் கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணும், இந்த டேட்டாஸ் எல்லாமே ரீட் பண்ணிடும். தென் நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணுறேன். இந்த எண்ட் ஆஃப் ஃபைல் என்ன பண்ணணும்னா ஃபைலில் டேட்டாஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு டேட்டாஸ் இருந்தது. ஸோ டேட்டாஸ் இருக்குது, அப்போ அதனால கண்டிஷன் எனக்கு ட்ரூ தான். நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல் தான். அப்போ டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த டேட்டாஸை ப்ராப்பராக நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிடுறேன். தென் மேலே போனால் அடுத்த லைனுக்கு வரும், நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனில் டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். தென் மேலே போகும், ஃபைல் எனக்கு கம்ப்ளீட்டட். ஸோ எண்ட் ஆஃப் ஃபைலுங்கிற டேட்டாஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் ஃபைல் நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல். கண்டிஷன் எனக்கு ட்ரூ, கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகுது. ஸோ லூப் ஒர்க் ஆகும்போது எனக்கு 2 தடவை லூப் ஒர்க் ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒர்க் ஆகும்போது ஒவ்வொரு லைனையும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இதுதான் எனக்கு என்னன்னா சீக்வன்ஸே ஆக்சஸ்.
இதுல வந்துட்டு இப்படிதான். இப்போ சப்போஸ் 10 டேட்டா இருந்தாலும் நான் 10 டேட்டாவையும் எந்த ஆர்டர்ல ரைட் பண்ணணும் அதே ஆர்டர்ல தான் ரீட் பண்ணியிருக்க முடியும். எனக்கு தேவையான அந்த பர்டிகுலர் டேட்டாவை டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் தான் போகணும். அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், சீக்வன்சியல் ஆக்சஸ் ஃபைலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல சம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சி ப்ரோக்ராமிங் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அப்போ எனக்கு என்ன வேணும், ஒரு ஃபைல் வேணும். அந்த ஃபைலில் நான் சில நம்பர்ஸை ரைட் பண்ணியிருக்கணும். ரைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நம்பர்ஸை நான் என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர்ஸை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த ஃப்ளோவுக்கு தான் இப்போ நம்ம கோட் எழுத போகிறோம். என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகியிருக்க நம்பர்ஸுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணணும்னா இதுதான் பேட்டர்ன். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் வேணும், ஃபைலில் நம்பர்ஸ் ரைட் பண்ணணும். நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருந்தா அந்த நம்பர்ஸ் என்னால் ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை எடுத்து சம் பண்ணி என்னால் என்ன பண்ணிட முடியும்னா ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபைல் FBன்னு. சரிங்களா? அடுத்தது ஃபைல் பாயிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண முடியும். நான் என்ன நேம்ல ஃபைல் ஓப்பன் பண்றேன், FB = fopen numbers.txt. அப்போ இந்த ஃபைலுக்கு என்ன பேர் வச்சுக்கிறேன், numbers.txtன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு கோட் எழுதிட்டா. ஸோ இந்த லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன ஃபைலில் நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறத யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல 3 தான் கொடுத்தேன். எத்தனை நம்பர்ஸ் வேணுங்கிறத யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுவோம். அதை எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு ஒரு 5 நம்பர் வேணும் அப்படின்னா நான் 5ன்னு கொடுத்துறேன்னா 5 நம்பர்ஸை கெட் பண்ணி அந்த 5 நம்பர்ஸை நான் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த எண்ணை இந்த ஐ லூப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த நம்பர் என்ன அப்படின்னா 5 நம்பர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அந்த நம்பர்ஸ் என்ன 10, 20, 30 கெட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். தென் சம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மோட வேல்யூ 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். தென் ஒவ்வொரு நம்பரா கெட் பண்ணி சம் பண்ணிடலாம். ஃபைனலா சம்ம விட்டு வெளியில வரும்போது சம் இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் கிடைச்சிடும். இந்த கவுண்ட் எதுக்காகனா என்னோட ஃபைல்குள்ள எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு, எத்தனை தடவை அந்த டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்காக கவுண்ட் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ யூசர்ட்ட இருந்து கேட்குறேன் எவ்வளோ நம்பர்ஸ் இந்த ஃபைல்குள்ள என்டர் பண்ணணும்னு. 5ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் நான் என்ன பண்ணணும், யூசர்ட்ட இருந்து வாங்கணும். அப்போ நான் 5 ஸ்கேன்அப்லாம் எழுத வேணாம், ஒரு ஸ்கேன்அப் எழுதி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸை வாங்கும்போது அப்படியே அதை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ரைட் பண்ணிடுறேன். ஸ்கேனஃப்ல என்னால் என்ன பண்ண முடியும், நார்மலாக ஒரு நம்பரை கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 19th லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஒரு நம்பரை கெட் பண்ண முடியும். பட் நான் லூப்பில் கொடுக்குறேன். எத்தனை தடவை ஒர்க் ஆகணுங்கிறத என்ன டிபெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ 0, I less than n, I++. ஸோ இப்போ 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லூப் 5 டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தடவை ஒர்க் ஆகுதுன்னா ஸ்கேனஃப் ஒர்க் ஆகும். உங்ககிட்ட ஒரு நம்பர் கேட்கும். இப்போ சப்போஸ் நான் 10ன்னு என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பரில் அப்போ என்ன வேல்யூ இருக்கும், 10 இருக்கும். அந்த 10 என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த ஃபைலில் ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணலாம், ஃபைல் ரைட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன, fprintf கொடுத்துருங்க. தென் ஃபைல் பாயிண்டர் என்ன, ஃபர்ஸ்ட் FB. சரிங்களா? என்ன ரைட் பண்ண போற நம்பர்ஸ், அதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன வரும், %d. சரிங்களா? அடுத்தடுத்த லைனுக்கு என்டர் பண்றது இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா /n கொடுத்துக்கிறேன். தென் இதோட வேரியபிள் நேம் என்ன இருந்துச்சு, நம்பர் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு நம்பரை கெட் பண்றோமா, நம்பர் கெட் பண்ணோடனே அந்த நம்பர் என்ன பண்ணிடுறேன்னா ஃபைலில் ரைட் பண்ணிடுறேன். அப்போ 5 நம்பர் கெட் பண்ண முடியும். ஒவ்வொரு நம்பர் கெட் பண்ண நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட ஃபைலில் ரைட் பண்ணி முடிச்சிடறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே 5 நம்பர்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ 5 நம்பர்ஸ் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட அந்த ஃபைலில் என்ன இருக்கும், 10, 20, 30, 40, 50ங்கிற டேட்டாஸ் இருக்கும். ஃபைலை ரைட் பண்ணியாச்சு. பேர் என்ன, numbers.txt அப்படிங்கிற இந்த ஃபைலுக்குள்ள 5 டேட்டாஸை நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண முடியும், இந்த 5 டேட்டாஸை ரீட் பண்ணா இதை சம் பண்ணி நம்மளால என்ன கண்டுபிடிச்சிட முடியும், ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண, என்ன ஃபைலை ஓப்பன் பண்ண போறோம், இந்த numbers.txt அப்படிங்கிற இந்த ஃபைலை என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும், ரீட் பண்றதுக்காக R மோடில் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கான கோட் எழுதுறேன். என்ன மோடில், Rக்கு
ரீட் பண்ண போகிறோம். அதனால ஆறுங்கிற மோடில் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஃபைலை எப்போல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. என்கிட்ட ஃபைல் இருக்குது, ஸோ அதனால் இஃப் பார்ட் ஒர்க் ஆகாது. சப்போஸ் என்கிட்ட numbers.txt ஒரு ஃபைல் இல்லைன்னா எனக்கு இது வந்துட்டு நல்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நல் ஈக்குவல் டு நல்னா ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைல் இருக்குது, என்கிட்ட ஃபைல் இருந்துச்சு தானே. இப்போ அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருந்தோம், ஒவ்வொரு லைனாக கொடுத்துருந்தோம். 10, 20, 30, 40, 50ன்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே இருக்க அந்த ஃபைலுக்குள்ள இருக்க இந்த டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது ரீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நமக்கு என்ன இருக்குது, fscanf இருக்குது. fscanf யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியும். ஃபைல் பாயிண்டர் என்ன டேட்டா டைப்ல இருக்கு, பர்சன்டேஜ் நம்பர்ஸ்ல இருக்கு, %d என்ன டேர்ம்ல கொடுத்துருந்தோம், நம்பருங்கிறதுல கொடுத்துருந்தோம். சரிங்களா? நம்பர்ஸ் அதனால ஆபரேஷன் கொடுத்துட்டேன். இது நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல் செக் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு எண்ட் ஆஃப் ஃபைல் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாஸை நம்மளால என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இருக்கு, 10 எடுத்திருப்பீங்க. சரியா? 10ங்கிறது எதுல ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த நம்பர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பர். இதுதான் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபார்முலா. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பரா. சம்மோட வேல்யூ ஸ்டார்டிங்ல என்ன செட் பண்ணியிருந்தா 0, நம்பரோட வேல்யூ என்ன இருந்தது, 10 இருந்துச்சு. ஸோ சம்மோட வேல்யூ 10. ஸோ கவுண்ட் பிளஸ் பிளஸ். இந்த லூப் எத்தனை டைம், ஐ மீன் எத்தனை தடவை வேல்யூஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ரீட் பண்ணிட்டே வரும். அப்போ ஃபர்ஸ்ட் தடவை ஒர்க் ஆகிக்கும் போது கவுண்டோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கும். சரி, மேலே போகும், எண்ட் ஆஃப் ஃபைல்னு செக் பண்ணும். டேட்டாஸ் இருக்கு 20, நம்பரோட வேல்யூ என்ன 20. அப்போ சம் கண்டுபிடிக்கணுமா, சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பர். சம்ல ஆல்ரெடி 10 இருக்கு, இப்போ புதுசாக வந்தது 20. அப்போ என்ன ஆயிருக்கும், 30ன்னு ஆயிருக்கும். எத்தனாவது தடவை ஃபைல்ல இருந்து டேட்டாஸ் எடுக்கிறீங்க, செகண்ட் தடவை. ஸோ கவுண்ட் பிளஸ் பிளஸ் ஆகிட்டே இருக்கும். தென் மூணாவது டேட்டாவை அதே மாதிரி எடுத்துட்டு வரோம், சம் பண்ணும், கவுண்டோட வேல்யூ எடுத்துக்கும், கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து 4வது வேல்யூக்கு வரும், 5th வேல்யூக்கு வரும், சம் பண்ணியிருப்போம், கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அடுத்த தடவை வரும்போது ஃபைல் முடிஞ்சது. ஸோ எண்ட் ஆஃப் ஃபைல் நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல், கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியில வரும். வெளியில வரும்போது ஃபைலையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக வரும்போது எனக்கு சம்மோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், 150 வந்திருக்கும். எத்தனை தடவை ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், 5 டைம்ஸ் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். கவுண்ட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுங்களேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங், இந்த பார்ட் எனக்கு ஒர்க்கே ஆயிருந்திருக்காது. இந்த பார்ட் ஒர்க்கே ஆகலன்னு இங்கே டேட்டாஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது ஜஸ்ட் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த இடத்துல இப்போ வேல்யூஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கிறதுனால நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடறேன். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், சம் என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் 150. அப்போ சம்மு பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை கொடுத்தோம், என்னோட வேல்யூ 5 கொடுத்தேன். இந்த இடத்துல n யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னாலும் கவுண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா என்னும் கவுண்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ சம்மோட வேல்யூ என்ன இருந்துச்சு 150, கவுண்டோட வேல்யூ 5 இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கும், 30ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ ஆவரேஜ், இப்போ எனக்கு கொடுத்திருந்த அந்த ஃபைலோட ஆவரேஜ், ஃபைலில் இருக்க நம்பர்ஸை சம் பண்ணிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன். கொஸ்டின் ஆவரேஜ் தான் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க, நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பிரிண்ட் பண்ணிடுறேன். மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 5 நம்பர்ஸ். கவுண்டோட வேல்யூ என்ன 5 இருந்துச்சு. அப்போ டோட்டல் நம்பர்ஸ் என்ன இருந்தது 5. சம் எனக்கு என்ன கிடைச்சது 150 கிடைச்சது. ஆவரேஜ் என்ன வந்தது 30ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்க நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம், நம்பர்ஸை ரைட் பண்ணோம். தென் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்பர்ஸை ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு நம்பரையும் ரீட் பண்ணும்போதே சம் பண்ணியிருந்தோம். சம் பண்ணதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு அதை நம்ம என்ன பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ணியாச்சு. இதுவும் சீக்வன்ஸ் மெத்தட் தான். ஏன்னா நான் டாப் டு பாட்டம்ல தான் வந்து 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு மேலிருந்து ஒவ்வொன்றா தான் நான் என்ன பண்ணேன், ரீட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்கு சீக்வன்சியல் ஆக்சஸ்க்கும் ரேண்டம் ஆக்சஸ்க்கும். சீக்வன்சியல் ஆக்சஸ்னா என்ன ஆர்டரோ அந்த, ஐ மீன் லைன் பை லைனா நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா ரீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் பொறுத்தவரையும் நீங்க எந்த பர்டிகுலர் டேட்டாவை ரீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஈஸியா போயிட்டு உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ணிட முடியும். அது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேண்டம் ஆக்சஸ் ஃபைலை பொறுத்தவரையும் அந்த பர்டிகுலர் பிளேஸ் போறதுக்கு, இப்போ நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சம் ப்ரீ டிஃபைன்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ftel, rewind, fseek. இந்த 3 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா நமக்கு எந்த பிளேஸ்ல இருக்கோம், எங்க மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிட முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட ரோல் என்னன்னு சொல்லிடுறேன். ftel யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம், கரண்ட் லொகேஷன் என்னங்கிறத நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கெட் பண்ணி கொடுக்கும் ftel ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா. ரீவைண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபைல்ல எந்த பிளேஸ்ல இருந்தாலும் சரி உங்களை ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் fseek எதுக்காகனா நீங்க எந்த பிளேஸ்க்கு போக சொல்றீங்களோ அந்த பிளேஸ்க்கு உங்களை என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
நீங்க ஃபைல்ல எந்த இடத்துல இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு F10 யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ரீவைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்ப 5th பிளேஸ்ல இருக்கீங்க, 10th பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா உங்களால F6 யூஸ் பண்ணி நீங்க எந்த பிளேஸ்க்கு போக நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். இந்த F6 தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டைரக்டா நம்மளால மூவ் பண்ண வைக்க முடியும். F6 யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதோட சிண்டெக்ஸ் பத்தி சொல்லிடலாம். அதுக்கு சொன்ன F10 எதுக்காகனா கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்ல முடியும். அதுக்கு சிண்டெக்ஸ் என்னன்னா F10 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். F10 யூஸ் பண்ணிட்டு உள்ள அந்த பாயிண்டர் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கு, எந்த லொகேஷனை கரண்ட் லொகேஷன் என்னங்கிறத உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும், நம்பர்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ரீவைண்ட். எங்க இருந்தாலும் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு ஃபைலோட ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அது ரீவைண்ட். ப்ரொசீஜர் என்னன்னா ரீவைண்ட் பிராக்கெட்குள்ள ஃபைல் பாயிண்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிடும். நான் ப்ரோக்ராம்ல காமிக்கிறேன். இந்த ரீவைண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபைல் பொசிஷன் எங்க இருந்தாலும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் F6. இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம அப்போ என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா F6 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நான் என்னோட ஃபைல்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன். ஆக்சுவலி என்கிட்ட ஒரு 5 டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே, 1 2 3 4 5ன்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து இந்த 5th பிளேஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அப்ப நான் என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா F6 தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த டைரக்ட் ஆக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை டைரக்டா போய் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. அப்ப நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா F6 தான் யூஸ் பண்ணுவோம். F6 யூஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா F6 ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் பாயிண்டர், ஐ மீன் நம்ம எந்த ஃபைல்ல இருக்கும்னு சொல்றது ஃபைல் பாயிண்டர். செகண்ட் ஒன் ஆப்செட், தேர்ட் ஒன் பொசிஷன். இந்த ஆப்செட் என்னன்னா எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகி போகணும், நம்பர் ஆஃப் பொசிஷன் எவ்வளவு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆப்செட்ல தான் சொல்லுவோம். தென் இந்த பொசிஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான். இன்னும் கோட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். F6 மூணு வேல்யூஸ் உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் பாயிண்டர், செகண்ட் ஒன் எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கறத சொல்லணும். அங்க வந்துட்டு 2 விதமான வேல்யூஸ் தர முடியும். பாசிட்டிவ் வேல்யூஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா பேக்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இந்த ஆப்செட் பொறுத்தவரையும் எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகணும், 5ஆ 6ஆ 7ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல தான் தரப்போறோம். சரிங்களா? அப்படி மூவ் ஆக நம்பர்ஸ்ல தான் தருவோம். சப்போஸ் பாசிட்டிவ்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு மூவ் ஆகும். நெகட்டிவ்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பேக்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகி போகணும்னு சொல்றது. இந்த பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா இதுல ஆக்சுவலி நம்மளால 3 வேல்யூ தர முடியும். 0 1 2. இந்த இடத்துல நான் 0ன்னு செட் பண்றேன் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். F6 என்னோட ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து Fன்னு இருக்கு, நான் ஜூம் பண்ணிக்கலாமே. நான் இப்போ இந்த இடத்துல 4,0ன்னு கொடுத்தேன்னா இது என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இது இந்த லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எந்த இடத்துல இருந்துன்னு சொல்லும். இப்போ 0ன்னு மீன் பண்றேன் அப்படின்னா 0th லொகேஷன்ல இருந்து 4 பிளேஸ் எனக்கு ஃபார்வர்டா மூவ் ஆகும். 0ல இருந்து 4 பிளேஸ் எனக்கு என்ன ஆகும்னா ஃபார்வர்டா மூவ் ஆயிருக்கும். இதுதான் 4,0. சப்போஸ் இந்த இடத்துல நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன மீனிங்னா இப்ப என் ஃபைல் நான் எந்த பிளேஸ்ல இருக்கேனோ அந்த பிளேஸ்ல இருந்து 4 மூவ் ஆகும். 0 கொடுத்தோம்னா இப்ப நான் இந்த இதுல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இது இங்க இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் என்னோட ஃபைல்ல இருக்க டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுல 0th பிளேஸ் எதுனா இதுதான். இப்ப நான் இந்த இடத்துல F6 ஃபைல் பாயிண்டர் 4,0 கொடுக்குறேன்னா என்ன நடந்திருக்கும்னா இந்த 0ங்கிறது என்ன சொல்லுதுன்னா 0th பிளேஸ்ல இருந்து 4 பிளேஸ் மூவ் பண்ண சொல்றேன். அப்ப இது 0வா 1 ஸ்பேஸ் வந்து 2, இது I3 இந்த Sக்கு மூவ் ஆயிருக்கும். இதுதான் F6 of 4,0. இப்ப லாஸ்டா நான் எங்க மூவ் பண்ணி வந்திருக்கேன், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இப்ப என்னோட கரண்ட் பொசிஷன் 4th பிளேஸ்ல இருக்கு. இப்ப நான் ஒரு F6 எழுதுறேன். F6 சரிங்களா, F,2,1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 1 என்ன மீன் பண்ணுதுன்னா நீங்க இப்ப எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ அதுல இருந்து எவ்வளவு மூவ் பண்ண சொல்றேன், 2 மூவ் பண்ண சொல்றேன். இப்ப நான் இந்த பிளேஸ்ல இருக்கேன், இந்த Sங்கிற இந்த பிளேஸ்ல தான் இருந்தேன். இதுல இருந்து 2 பிளேஸ்னா இது ஸ்பேஸ் ஒரு பிளேஸ் எடுத்துக்கும். தென் இந்த T தான் என்னோட அந்த பிளேஸ். ஸோ இப்படிதான் எனக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும்.
இன்னும் உங்களுக்கு கீழே எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இதில் வந்துட்டு ஆப்செட் வந்துட்டு 2 வேல்யூ, ஐ மீன் வேல்யூஸ் தான் எவ்வளோ பிளேஸ் மூவ் ஆகணும்னு. பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு, ஐ மீன் பேக்வேர்டில் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த பொசிஷன் தான். அந்த பொசிஷனில் 3 வேல்யூஸ் கொடுக்க முடியும்னு சொன்னேன். 0ன்னு இருந்ததுன்னா 0th பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகணும். 1 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில், ஐ மீன் 1 கொடுத்தேன்னா கரண்ட் பொசிஷன் என்னவோ அங்கேருந்து மூவ் ஆகணும். 2 கொடுத்தேன்னா என்னோட ஃபைல் லாஸ்ட்ல இருந்து மூவ் ஆகணும். அதுதான் என்னோட மீனிங். 0 1 2 செட் பண்ணலாம். 0னா ஃபர்ஸ்ட்ல இருந்து, 1னா கரண்ட் பொசிஷன்ல இருந்து, 2னா என்னோட எண்ட் ஆஃப் த ஃபைல்ல இருந்து. இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரோக்ராம் கீழே சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் இதுல ஆக்சுவலி புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். பட் நீங்க கோட் எழுதும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. இதை ப்ராப்பரா ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல சம் டேட்டாவை ரைட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருங்கன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலோட பேர் என்ன அப்படின்னா test.txt அப்படின்னு ஒரு ஃபைல் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண அந்த ஃபைலில் என்ன டேட்டா ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெல்கம் டு ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்னு சொல்லிட்டு சம் டேட்டாஸ் ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை ரீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தெரியும். இதுக்குள்ளேயே நான் இப்போ இந்த டைரக்ட் ஆக்சஸ் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது அந்த எஃப்டெல், ரீவைண்ட், சீக்கெல்லாம் இதில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இது பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலி நான் டைரெக்டாக ரீட் பண்ணுறதுக்கான கோட் எழுதிட்டேன். ஆனால் நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபைல் பாயிண்டர் நான் FB கொடுத்துருக்கேன். FB = F open test.txt.r ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஆரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஸோ ஃபைல் பாயிண்டர் = நல்லுன்னா அந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இஃப் பார்ட் ஒர்க் ஆகாது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு ஒர்க் ஆகும். சரி பாருங்க, இதில் அடிஷ்னலாக 2 டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் CH, இண்டிஜுவலில் கரண்ட் பொசிஷன் N. இந்த கரண்ட் பொசிஷன் N கேரக்டர்லாம் நான் உள்ள 1 by 1 உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஃப்டெல் ரீவைண்ட் எஃப்சீக் உங்களுக்கு, ஐ மீன் எஃப்டெல் ரீவைண்ட் எஃப்சீக் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஃபைலில் என்ன டேட்டா இருக்குது, வெல்கம் டு ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல்னு இருக்குது. என்னோட ஃபைலில் என்ன டேட்டா இருந்தது, வெல்கம் டு ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். இது வந்துட்டு என்னோட ஃபைலில் நான் ரைட் பண்ணியிருக்கிறது. இதில் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எஃப்டெல் ரீவைண்ட் எஃப்சீக் யூஸ் பண்ணால் எப்படியெல்லாம் என்னால் அங்கே இருக்க டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த லைன் பாருங்களேன், கரண்ட் பொசிஷன் = இப்போ நம்ம என்ன பிளேஸில் இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் பொசிஷன் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. ஆக்சுவலி இது என்னன்னா 0th லொகேஷன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னா என்னோட ஃபைல் பாயிண்ட் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 0th லொகேஷனில் இருக்கிறதா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் எந்த பிளேஸில் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எஃப்டெல் இருக்கு. எஃப்டெல் ஆஃப் அந்த ஃபைல் பாயிண்டரோட பேர் கொடுங்க. ஆக்சுவலி இப்போ எனக்கு இது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், 0ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதை நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்டெல் யூஸ் பண்ணுறேன். எஃப்டெல் எப்பவுமே உங்களுக்கு நம்பர்ஸில் தான் ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி நான் வந்துட்டு இன்ட் கரண்ட் பொசிஷன் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு இந்த எஃப்டெல் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம், 0ங்கிற ஆன்சரை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ கரண்ட் பொசிஷன் %d, கரண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதோட வேல்யூ என்னவா நமக்கு இப்போ மாறி இருக்கு, 0ன்னு மாறி இருக்கு. அப்போ பிரிண்ட் ஆனால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கும், கரண்ட் பொசிஷன் 0ங்கிற ஆன்சரை எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எஃப்டெல்லோட ரோல் புரியுதா? இப்போ எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்ல இருக்க அந்த ஒரு கேரக்டரை கெட் பண்ண போறோம். ஒரு கேரக்டரை கெட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, கெட் சி இருக்கு. கெட் சி ஆஃப் FB கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்ம எந்த லொகேஷன்ல, ஐ மீன் எந்த பாயிண்ட்ல இருக்கணும் அந்த பாயிண்ட்ல இருக்க கேரக்டர் என்னால கெட் பண்ண முடியும். இப்போ நம்ம எந்த பாயிண்ட்ல இருக்கா, 0th பிளேஸ்ல இருக்க. அந்த 0th பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கு, W இருக்கு. அப்போ இந்த கெட் சி ஆஃப் FB என்ன வேல்யூவை எனக்கு CHல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், W ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பொசிஷன் என்ன 0, அங்க இருக்க வேல்யூ என்ன, வேல்யூவை கெட்ஸை யூஸ் பண்ணி எடுத்துட்டேன், W இருக்கு. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கும், கேரின் %d பொசிஷன் %c இருக்கு. ஆக்சுவலி %dக்கு கரண்ட் பொசிஷனும் %cக்கு CH இருக்கு. கரண்ட் பொசிஷன் என்ன 0, CHல என்ன வேல்யூ இருக்கு, W இருக்கு. அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், கேர்
இன் கேரக்டர் இன் ஜீரோ பொசிஷன் என்ன இருக்கு, கேரக்டர் இன் ஜீரோ பொசிஷன் என்ன இருக்கு, W. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எஃப்டெல் யூஸ் பண்றீங்கன்னா எந்த பிளேஸ்ல இருக்கீங்கிற நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம், ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அது எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா 0th பிளேஸ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் எஃப்சிக்கு அப்ளை பண்றேன் பாருங்க. எஃப் சீக் உள்ள 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் பாயிண்டர் கொடுத்துட்டேன். செகண்ட் பிளேஸ் எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகி போகணும்னு சொல்லணும். நான் என்னோட எக்ஸாம்பிள் 6ன்னு சொல்லியிருக்கேன். எந்த பிளேஸ்ல இருந்து போகணும்னு சொல்றேன். நான் 0ன்னு கொடுக்குறேன்னா என்ன மீனிங், 0னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து போகணும் அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்க பிளேஸ்ல இருந்து போகணும். எத்தனை பிளேஸ் போகணும், 6 பிளேஸ் போகணும்னு சொல்லிட்டேன். அப்ப எஃபி எனக்கு எங்க இருக்கு, 0th பிளேஸ்ல இருக்கு. இங்க இருந்து 6 பிளேஸ் மூவ் ஆகும். 1 2 3 4 5 6 எந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப சீக் யூஸ் பண்றதுனால அந்த எஃபி எங்க இருக்கும், 0th பிளேஸ்ல இருந்து 6th பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கும். ஓகேவா. இப்போ எனக்கு டெல் யூஸ் பண்றேன், மூவ் பண்ணிட்டேன். சீக் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 0th பிளேஸ்ல இருந்து 6th பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் மூவ் பண்ண அந்த லொகேஷனை செக் பண்ணி பார்க்கறேன். இப்போ நான் எஃப்டெல் கொடுத்தா ஃபைல் பாயிண்டர் எந்த பிளேஸ் லொகேட் பண்ணிட்டு இருக்கு, 6. அப்போ கரண்ட் பொசிஷன் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 6 கிடைச்சிருக்கும். ஓகேவா. அடுத்தது அந்த கரண்ட் பொசிஷன் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 6 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்க கேரக்டரை நான் கெட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், கெட் சி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், ஈங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதை நான் ஈங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதை எதுல ஸ்டோர் பண்ணியிருப்பேன், சிஹெச்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா கேரக்டர் இன் 6th பொசிஷன் என்ன, இ. அவுட்புட்லையும் காமிக்கிறேன் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. கேரக்டர் இன் 6th பிளேஸ் என்ன இருக்குன்னா இ. ஃபர்ஸ்ட் கரண்ட் பொசிஷன் பார்த்தோம், 0 இருந்தது. அந்த கரண்ட் பொசிஷன்ல அந்த கேரக்டர் எடுத்து பார்த்தேன், W இருந்தது. சீக் யூஸ் பண்ணி ஆக்சுவலி இந்த கோடுக்கு என்ன பண்ண, எஃப் சீக் ஃபைல் பாயிண்டர் எஃபி இருந்தது. எந்த லொகேஷன் 0ல இருந்து 6 மூவ் பண்ண சொன்னேன். எங்க இருந்து, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து, அதனால 0. ஸோ அந்த கோடு கொடுக்கும்போது எனக்கு இங்க இருந்த ஃபைல் பாயிண்டர் எங்க மூவ் ஆச்சு அப்படின்னா எஃபிக்கு மூவ் ஆச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரீவைண்ட் ஆஃப் எஃபி. ரீவைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், எங்க இருந்தாலும் உங்களுக்கு அது எங்க போயிடும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடும். ஆக்சுவலி இப்போ எந்த இடத்துல இருக்கு, 6th பிளேஸ்ல இருக்கு. நான் ரீவைண்ட் அப்ளை பண்ணா அது மறுதிருப்பி எங்க வந்திருக்கும், 0th பிளேஸ்க்கே வந்திருக்கும். ஓகேவா. இப்போ கரண்ட் பொசிஷன் செக் பண்ணா எஃபி எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ரீவைண்ட் அப்ளை பண்ணதுனால 0th பிளேஸ்க்கே வந்துருச்சு. அப்ப எஃப்டெல்லோட ஆன்சர் என்ன, 0. 0ல இருக்க அந்த கேரக்டரை கெட் பண்ணிட்டா. இப்ப பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். கேரக்டர் இன் 0th பொசிஷன் என்ன பிரிண்ட் ஆகும், மறுதிருப்பியும் W. ஏன் ஈல இருந்து W வந்தது, நான் ரீவைண்ட் பண்ணேன். ரீவைண்ட் பண்ணா எங்க இருந்தாலும் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 6th பிளேஸ் வந்திருக்கும். நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். பட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும் தான் மூவ் பண்ணேன். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு ஒரு எஃப்சிக் யூஸ் பண்றேன். இது ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி எழுதின கோடில் வந்துட்டு 6ன்னு டைரக்டா கொடுத்துட்டேன். எவ்வளவு பிளேஸ் மூவ் ஆகணுங்கிறத கோடுலேயே கொடுத்துட்டேன். பட் இதை வந்துட்டு யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணலாம். ஸோ எத்தனை கேரக்டர் மூவ் ஆகி போகணுங்கிற வேல்யூவை நான் யூசர்ட்ட இருந்து வாங்குறேன். இப்போ சப்போஸ் யூசர் வந்துட்டு எனக்கு 4 கேரக்டர்னு கொடுக்குறாங்க. என்னோட வேல்யூ 4 கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங், 4 கேரக்டர் மூவ் ஆகி. ஆக்சுவலி என்னன்னா கோட் என்ன எழுதியிருக்கேன், எஃப்சிக் சரிங்களா, ஃபைல் பொசிஷன் எஃபி, என்னோட வேல்யூ தென் எந்த பிளேஸ்ல இருந்து போகணும்னு 3வது நம்ம கொடுக்கணும். நான் என்ன கொடுக்குறேன், செகண்ட்னு கொடுக்குறேன். செகண்ட்னா லாஸ்ட் பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகணும்னு சொல்றேன். பட் என்னோட வேல்யூ என்ன வச்சிருக்கேன், மைனஸ்ல வச்சிருக்கேன். மைனஸ் இருந்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்னோட வேல்யூ 4 கொடுத்ததுனால என்ன மீனிங், எஃபி -4 2. -4னா எனக்கு பேக்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் சரிங்களா. ஆனா எங்க இருந்து மூவ் பண்ண சொல்றேன், 2ல இருந்து மூவ் பண்ண சொல்றேன். 2னா என்ன, லாஸ்ட் பிளேஸ் மென்ஷன் பண்றதா 2. அப்போ லாஸ்ட் பிளேஸ் இதுதான் எனக்கு 2 சரிங்களா. ஈல தான் இப்போ எனக்கு இருக்கு. அங்கிருந்து எவ்வளவு மூவ் பண்ண சொல்றேன், 4 மூவ் பண்ண சொல்றேன்னா, ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கும். ரிவர்ஸ் வரும்போது இது 0 வேல்யூ எடுத்துக்காது, இதுவே ஃபர்ஸ்ட் 1 2 3 4. அப்ப இந்த பிளேஸ்க்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்னா மூவ் ஆயிருக்கும். இந்த கோட் ஒர்க் ஆகும்போது ஐ மீன் எஃபி ஆஃப் எஃப்சிக் ஆஃப் எஃபி -4 2னா தான் 2ங்கிறது லாஸ்ட் பிளேஸ் இண்டிகேட் பண்ணுது. இங்க பாருங்க அதுல அந்த 3வது பொசிஷன் பொறுத்தவரை 0 1 2 யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். 0ங்கிறது ஃபர்ஸ்ட், 2ங்கிறது லாஸ்ட், 1ங்கிறது கரண்ட் பொசிஷன். ஓகேவா. சென்டர் பிளேஸ்ல இருக்குது எத்தனை பிளேஸ் மூவ் ஆகணும், பாசிட்டிவா இருந்தா ஃபார்வர்டுல மூவ் ஆகணும், நெகட்டிவ்ல இருந்தா ரிவர்ஸ்ல மூவ் ஆகணும். ஸோ இப்போ எனக்கு என்னோட வேல்யூ 4ங்கிறதுனால எனக்கு என்ன இருந்திருக்கும், இந்த ஈல இருந்து எங்க வந்திருக்கும், எஃப்க்கு வந்திருக்கும். ஸோ அப்போ மூவ் ஆகி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு, எஃப்க்கு வந்துருச்சு.
இப்ப கரண்ட் பொசிஷன் செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா 4ன்னு பிரிண்ட் ஆகாது. ரிவர்ஸ்ல இருந்து எப்பவுமே கரண்ட் பொசிஷன் எடுக்காது. எஃப்டெல் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் இந்த 0th பிளேஸ்ல இருந்து இப்ப எங்க இருக்கு இந்த பிளேஸ், ஆக்சுவலி இது எந்த பிளேஸ்ல இருக்குன்னா 25th பிளேஸ்ல இருக்கு. இங்க இருந்து ஆக்சுவலி பாயிண்ட் பண்ணிருக்கிறது என்னமோ ல இருந்து எஃப்க்கு நான் மூவ் பண்ணிட்டேன் -4,2 கொடுத்து. பட் கரண்ட் பொசிஷன்னா 4ன்னு வராது. இந்த டைரக்ஷன்ல இருந்து தான் எஃப்டெல் எடுக்கும். இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் போகும். இங்க இருந்து ஆரம்பிச்சு போகும்போது அது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 25th பிளேஸ்ல இருக்கு. அப்ப இப்ப இந்த எஃப்டெல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 25th பிளேஸ் கொடுக்குது. அந்த 25th பிளேஸ்ல என்ன கேரக்டர் இருக்குங்கிறத பிரிண்ட் பண்றேன், கெட் பண்ணா எனக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னா 25th பிளேஸ்ல எஃப் இருக்கு. அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். கேரக்டர் இன் 25th பொசிஷன் என்ன இருக்குன்னா எஃப்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்படிதான் ஒரு எஃப்சிக்கு யூஸ் பண்ண முடியும். 10 வந்துட்டு ஆக்சுவலி எந்த பிளேஸ்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீவைண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எங்க இருந்தாலும் மூவ் பண்ணி கொடுத்துரும். எஃப்சி தான் கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணணும். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கிறத எஃப்டெல் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து மூவ் பண்ண போறீங்களா, இல்ல லாஸ்ட்ல இருந்து வர போறீங்களா, இல்ல நீங்க இருக்க பிளேஸ்ல இருந்து மூவ் பண்ண போறீங்களாங்கிறத அந்த 0, 1, 2 பேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃப்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ரெக்கார்டு வேணுமோ அந்த ரெக்கார்டை நம்மளால என்ன பண்ண முடியும்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சி ப்ரோக்ராமிங்ல ஒரு ஃபைல்ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். தேங்க்யூ.